அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல் ஜலீலான அல்லாஹ் தன் நிகரற்ற உயர் தன்மைகளை கொண்ட உன்னதமானவர். அத்தனை பெருமைகளுக்கும் உரிய மேன்மையானவர். கண்ணியங்கள் அனைத்துக்கும் உரிய காருண்யமானவர். மகிமைகள் அனைத்துக்கும் உரிய மாண்பு மிக்கவர். அவனே எல்லா புகழுக்கும் உரியவன். சிறு பிள்ளைத்தனமான மன இயல்பு உள்ளவர்கள் யா ஜலீல் என்று ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பிறகு 73 தடவை ஓடி வந்தால் மனப்பக்குவம் ஏற்படும், கண்ணிய நடத்தை வாய்க்கும். காலையில் இதனை 173 தடவையும், மதியத்தில் 173 தடவையும், இரவில் 173 தடவையும் தினமும் ஓடி வந்தால் மக்களின் மத்தியில் நன்மதிப்பு மேலோங்கும், செல்வாக்கு அதிகரிக்கும். எந்த ஒரு தேவையும் நிறைவேற வேண்டுமென்றால் 2 ரகாத் ஹாஜத் நஃபில் தொழுதுவிட்டு இதனை 1730 தடவை ஓதிய பின் துவா செய்தால் அது நிறைவேறும். 3 நாள்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். இதனை அதிகமாக ஓதிக்கொண்டிருந்தால் மனிதர்களாலோ, ஜின்களாலோ, மிருகங்களாலோ, இன்ன பிற படைப்புகளாலோ எந்த தீமையும் அணுகாதிருக்கும். அல்லாஹுவின் பாதுகாப்பு எப்போதும் நம்மை சூழ்ந்திருக்கும். வறுமையிலும் கஷ்டத்திலும் கவலையிலும் உழன்று கொண்டிருப்பவர்கள் தினமும் இதனை 1000 முறை ஓதுவதை வழக்கமாக்கி கொண்டால் அத்தனை துன்பங்களும் தீர்ந்து போகும். செல்வம் சேர துவங்கும். வாழ்வு சுபிட்சமாக அமையும். முன்னும் பின்னும் சலவாத்துடன் இதனை 700 தடவை ஓதிய பின் தௌபா செய்தால் அதனை அங்கீகரித்து அல்லாஹ் அருள் செய்வான். மேலும் பாவத்தின் பக்கம் நெருங்கா வண்ணம் பாதுகாப்பான். ஒவ்வொரு பரதான தொழுகைக்கு பின்னும் இதனை 500 தடவை தவறாமல் ஓதி வந்தார் கீழான மனத்தன்மை படிப்படியாக குறைந்து மனமானது செம்மையாகிவிடும். நாள்கள் செல்ல செல்ல மனச்செம்மை அதிகரிக்கும். மேன்மையையும் உயர்வையும் உள்ளம் அடைந்து கொள்ளும். தஹஜ்ஜுத்துக்கும் சுபுகின் சுன்னத்துக்கும் இடைப்பட்ட நேரத்தில் முடிந்த அளவு அதிகமாக இதனை ஓதுவதை தவறாமல் கடைபிடித்தால் மாண்புமிக்க அல்லாஹ் தன் நேசத்தில் நம்மை நிலைநிறுத்துவார்.